Welcome to the world of Gujili Kumar. எங்கே வந்திருக்கீங்க? ட்ரெயினுக்கு வந்துருக்கோம். ட்ரெயினில் சரி, ட்ரெயினில் எங்கே போகிறீங்க? சரியா, நீங்கள் தானே சொன்னீங்க சர்ப்ரைஸ். ஏன்னா சர்ப்ரைஸாக நம்மளோட தருட ஸ்பான்சர்ஷிப்பில் நாங்கள் போகிறோம் ஒரு ட்ரிப் ஒன்று. சண்டே ஹேப்பனிங். இப்போ நாங்கள் வந்து மரதான ஸ்டேஷனில் ஏறி இப்போ எங்கே வந்திருக்கோம் சுதா? வாத்துவுக்கு அடுத்த ஸ்டேஷன். எஸ், ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சம்திங். ரூரலாக தான் இருக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செமையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஒரு வில்லேஜ் ஃபீல் ஒன்று வருது. வில்லேஜ் ஃபீல் வருது. எஸ், நாங்கள் இப்போ இங்கேருந்து தான் நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். நாங்கள் அங்கே போயிட்டு மீட் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். இது எங்கே சிட்டுவேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாதுவேல தான் இருக்குது. வாதுவை இன் சென்ஸ் வாதுவை டு களத்துறை போகிற அந்த இடத்துல தான் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து இங்கே சண்டே லஞ்ச் புஃபேக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. லைக் அடல்ட்ஸுக்கு 2850 அண்ட் கிட்ஸுக்கு 1800 சம்திங். நான் எக்ஸாக்ட் அமௌண்ட் என்ன மாதிரி பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் இதில் வந்து நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி நானும் சுதர்ஷனும் மெடோனா அண்ட் யாழினியன் தான் வந்திருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ணது சுதர்ஷன் தான். லைனை கீறினார் லைக் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா சொல்லுங்கள், எப்படி பிளான் பண்ணீங்க? என்ன மாதிரி கேமரா பின்னாடி சுதர்ஷன் தான் இருக்காரு. ஓகே, யா அனிவர்சரி பார்ட்டி இன் சென்ஸ் நாங்கள் பிளான் பண்ணது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் என்னோட 5th anniversary வந்துச்சு. ஸோ அப்போ நானும் என் ஒய்ஃபும் ஒரு கெட்டவே பண்ணுறதுக்கு அண்ட் தேர்ட் வீலாக இவர் வந்தார் எங்களோட அப்படின்னு இல்லை. சுதர்ஷன் தான் எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணது. ஸோ உள்ள எந்த பேக்கேஜில் என்னென்ன இன்க்ளூடட், வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, ஃபுட் என்ன மாதிரின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என் கூட வாங்க. හලෝ අයබෝවන්. ය අපි මේක ෆේස්බුක් එකේ බලලා තමයි ආවේ මේම ඩේ අවුට් ටයිම් මේක තියෙන කියලා. මට මේකේ පොඩ්ඩක් වැඩිපුර විස්තර ටික කියනවද? මේ සර් අන්ලිමිටඩ් බුෆේ එකක් යන්නේ. සැටර්ඩේ සන්ඩේ තමයි තියෙන්නේ. සැටර්ඩේ නම් ඩිනර් එක තියෙන්නේ. සන්ඩේ නම් ලන්ච් එක ඩිනර් එක දෙකම තියෙනවා. සර්ලා දැන් ලන්ච් එකද බලන්නේ කොහොමද? ලන්ච් එක. ලන්ච් එක නම් සර් 9 ඉඳන් පූල් එක යූස් කරන්න පුළුවන්. ෆ්‍රී මේ ඒරියා එකෙන් යන්න තියෙන පූල් එකට. 12ට බුෆේ එක පටන් ගන්නවා. 12 ඉඳන් 3 වෙනකම් බුෆේ එක තියෙනවා. අපේ මීට් අයිටම් තියෙනවා. චිකන්, ෆිෂ්, පෝක්, සී ෆුඩ් අයිටම් එකක් එක්කලා වරයිටිස් 10කට වැඩි බුෆේ එකක් යන්නේ. සුප් කෝන් එකක්, බ්‍රෙඩ් කෝන් එකක්, සැලඩ් කෝන් එකක්, ඩෙසර්ට් කෝන් එකක් හැමදේම තියෙනවා. ඇක්ෂන් කෝනර්ස් තියෙනවා. සරට අන්ලිමිටඩ් ඒ ඔක්කොම යූස් කරන්න පුළුවන්. ඔයගොල්ලන්ගේ මේ මෙනූස් ටික අරව ඔක්කොම ඔයගොල්ලන්ගේ සෝෂල් මීඩියා එකේ පබ්ලිෂ් කරනවනේ. පබ්ලිෂ් කරනවා. Facebook එකේ ඔක්කොම පබ්ලිෂ් කරනවා. සතියකට වගේ කන්න. හරි. එහෙනම් අපිට දෙන්න අපි ඔල්රෙඩි රිසර්ව් කරලා තියෙනවා. මම ඉකොනොමික් ක්වෙස්චන් එකක් ගන්නම්. සාමාන්‍යයෙන් දැන් රටේ ඉකොනොමික් අනුව හැමතැනම බුකිස් ඇත්තටම ප්‍රයිස් එක 3000 වලට වඩා වැඩි වෙනවා. 4000 යනවා. ඔයාලා කියන මිනු රේන්ජ් එක අපි බැලුවා ඇත්තටම. ඒ මිනු එකත් එක්ක ඔච්චර ප්‍රයිස් එක අඩුවට ඇයි ඔයගොල්ලෝ දෙන්නේ? මේක උඩ කරන ප්‍රොමෝෂන් එකක්ද නැත්නම්? අපේ කොහොමත් සර් 3000 ගණන් වලට එහෙම බුෆේ ගිහිල්ලා නැහැ. අපි මේ ඔක්කොමත් එක්ක දෙන්නේ 2980යි අපේ ප්‍රයිස් එක. අපි ඉතින් මේ බුෆේ එක ඔක්කොම ඒ ගානට තමයි යන්නේ. රූල් එකත් එක්කම. ඔව්. හරි, thank you. ටිකට් එක නැති කරාට පස්සේ අපි උඩට යනකොට බෑන්ඩ් එකක් මගිනවා. හරි, okay. So let's continue guys. pool area එකට answer welcome drink එක එවන්නම්. Thank you so much. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோடனே எங்களுக்கு ஃபஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணது வந்து வெல்கம் ட்ரிங்க் தான். 3 இருக்குது. ஆல்ரெடி மேடம்னா தாக்கத்தில் அடிச்சு விட்டாங்க. அப்போ நான் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஐயா நீங்கள் டேஸ்ட் பண்ணி தானே எப்படி இருந்துச்சு? சூப்பர். என்ன ஃப்ளேவர்? யா ஒரு ஐஸ் டீ டேஸ்ட் தான் வருது. பீச் ஃப்ளேவரில் இருக்குது சுதா சொன்ன மாதிரி. ஸோ இது நல்லா தான் இருக்குது.
அடுத்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஸ்விம்மிங் பூலும் வந்து இந்த பேக்கேஜில் இன்க்ளூடட். ஸோ அதை தான் வந்து அடுத்தது நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். சுதர்ஷனை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய ஸ்விம்மர். சொல்லுங்கள் உங்களோட ஸ்விம்மிங் ஸ்கில்ஸை பற்றி. பார்க்க தானே போகிறீங்க. நல்ல பெரிய ஸ்விம்மர். நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது, என்னோடய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்காங்களே தெரியும். நான் ஒரு நல்ல ஸ்விம்மர். ஸோ நாங்கள் இப்போ ஸ்விம்மிங் பூலெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ லஞ்ச் புஃபேக்கு தான் போக போகிறோம். இங்கே வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. பட் அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் லஞ்ச் புஃபேயில் போய்ட்டு என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு பார்க்குறோம். மெக்சிகன் ஸ்டைல் சீஃபுட் ரைஸ், லெமன் ரைஸ் இருக்கு. ஐயா புளியஞ்சாதத்தை ஐயா கொண்டு வச்சிருக்காங்க. என்ன கிண்டலா மூஞ்சிலே குத்துவேன் போடா. ஓகே, சிங்கப்பூர் ஃப்ரைட் சிக்கன் அண்ட் வெர்மிசிலி. வெர்மிசிலி சொல்றது வந்து கைண்ட் ஆஃப் வெர்மிசிலினா வந்து சேமியா மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, வாவ், பொட்டேட்டோ நகட்ஸ் are there and they got mini burgers. பர்கர்ல என்ன வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. ஸ்பைசி சிக்கன் சாசேஜஸ் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல டெம்டிங்காக தான் இருக்கு. அதோட க்ரம் ஃபிஷ் ஃப்ரைஸ், ஐயா ஃப்ரைட் ஃபிஷ் ஐயா. ஹாய் ரெட் கரி சிக்கன் அண்ட் அடுத்தது தான் போக். நிறைய பேர் பீஃப் போக் சாப்பிடாதவங்கலாம் இருப்பாங்க. பட் இங்கே வந்து போக்கும் அவைலபிளாக இருக்குது ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து மெயின் கோர்ஸ் இவங்களோட. அதோட அடோன்னா மேங்கோ சட்னி ப்ளஸ் இந்த சில்லி பேஸ்ட். அது யூஸ்வலாக கொடுக்குற ஐட்டம்ஸ் தான் அதெல்லாம். ஸோ இதை வந்து இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லஞ்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து இவங்களோட மெனுவை வந்து இவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து இவங்க ஆல்ரெடி போடுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா they got the டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்குறாங்க வெரைட்டிஸ் ஆஃப் கட் ஃப்ரூட்ஸ். வாட்டர்மெலன்லேருந்து அதுக்கு பிறகு they got some சாக்லேட் புடிங். அதோட இன்னும் பல வகையான ஐட்டங்கள் இருக்குது. இது கேக் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கேக்ஸ் தான் மோஸ்ட்லி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க கொடுக்குற இந்த வெரைட்டிஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் ப்ளஸ் வெரைட்டிஸ் ஆஃப் மெயின் டிஷ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் அண்ட் சூப்ஸ் எல்லாமே வந்து வேர்த்தாக தான் இருக்குது. லைக் நம்பர் ஆஃப் ஐட்டம் வைஸ் பார்க்கும்போது வேர்த்தாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அதுதான் இப்போ கொஷன். அதை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து லைவ் கிச்சன் வேறு இருக்குது. ஹலோ, ஸோ லைவ் கிச்சனில் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து உங்களோட மெனுவை பார்க்கும்போது நினச்சிங்க பாஸ்தா. அது ஒவ்வொரு பாஸ்தா තමයි ස්පෙෂල්නේ. පාස්තා තියෙනවා, ෆිෂ් කට්ලට් එකක් තියෙනවා එක්සෙල් එකට. මේ දෙකම ලයිව් කිචන් එකේ තමයි අද සර්ව් කරන්නේ. පාස්තා එකේ මොනවද තියෙන්නේ වෙරයිටිස්? ඒකට තියෙන්නේ සෝස් එක, මරිනාරා සෝස් එක. මරිනාරා කියන්නේ සී ෆුඩ් එකක්ද? ඔව්, සී ෆුඩ්. ஓகே, அப்போ தவட்டிங்க அவையில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்டர்ஸ் எடுத்துருக்குறோம் ப்ளஸ் சூப். அதோடு சேர்த்து 2-3 ஐட்டங்கள் எடுத்துருக்குறோம். இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெடோனா இருக்குது. மெடோனா என்ன மூஞ்செல்லாம் எப்படி இருக்குது ஒரு மாதிரி? சாப்பாடு வச்சுக்கிட்டு சாப்பிட்டு என்னன்னா சாப்பாடை வச்சுட்டு இன்னும் சாப்பாடை கொடுக்காதனால மெடோனாக ஃபுல் அப்செட். சுதா இருக்காரு. அதோட இதுதான் நாங்கள் இப்போதைக்கு எடுத்திருக்கோம். சூப், பன்ஸ் அண்ட் 3 ஐட்டங்கள் எடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் சரியான பசி. நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக லைவ் ஆக்ஷன் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு சின்ன ஃபஸ்ட்டாக ஒன்று எங்களுக்கு போட சொல்லியிருக்கோம். பாப்பா எப்படி பண்ணுறாங்க வாங்க.
பக்கம் பொட்டேட்டோ வெஜ்ஜஸும் வந்து பொரிக்கணும். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இல்லாது பொட்டேட்டோ கட்லெட் மாதிரி. பின்னாடி நல்ல கலிப்ஸோ மியூசிக் நல்லா போய்கிட்டு இருக்கு. பிளேட்ஸ் வாங்குறாங்க. என்னது ஆத்திரம் தேங்க்யூ. யா ஸோ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டே அவுட் பேக்கேஜில் சாப்பாடு மற்றபடி ஸ்விம்மிங் பூல் எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். சாப்பாடை பற்றி கேட்டிங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு லைக் 2800 ஓட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லைக் ரைஸ் வெரைட்டியாக இருந்தாலும் சரி, டெசர்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் ஸ்டார்டர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த வகையில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் கொலம்போலேருந்து இது ஒரு 1 hour டியூரேஷன்லேயே இருக்கிறனால அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி ஆம்பியன்ஸ் வைஸ் ஓகேவாக இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நீங்கள் அதையும் என்ஜாய் பண்ணலாம் வித்தின் த பேக்கேஜ். டேஸ்ட் வைஸ் கேட்டிங்கன்னா 2800க்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி டேஸ்ட் வைஸ் அவ்வளவு வாவ் அந்த மாதிரி இல்லை, பட் அட் த சேம் டைம் வேர்ஸ்டாகவும் இல்லை. டேஸ்ட் வைஸ் வந்து ஒரு ஓகேஷாக இருந்துச்சு. ஒரு 2-3 டிஷ் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க போட்டிருந்த அந்த சீ ஃபுட்டோட மிக்ஸ் ரைஸாக இருக்கட்டும், அதோட அந்த போக் ஒரு டிஷ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்தவும் வந்து நல்லாவே இருந்துச்சு. டெசர்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா டெசர்ட்லேயும் 2-3 டெசர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யா ஸோ தட்ஸ் இட். நாங்கள் இந்த டே வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இங்கே என்ஜாய் பண்ணோம். ஸோ இதே மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம் மறுபடியும் ஈச் மந்த் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டே அவுட்டிங் ஒன்று போகிறதுக்கு. அட் த சேம் டைம் ஈச் வீக் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட்டுக்காக நிறைய லொக்கேஷன்ஸ் போகலாம்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் கூட நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பிளான் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் எங்களை வர்ற வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வந்து குஜிலி குமார் பேஜை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங் அஸ். Until then, குஜிலி குமார். இந்தியாவிலேயே வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் கார். என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு?